ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தயிர் சாதம், கல்யாண வீட்டிலலாம் வைக்கிற தயிர் சாதம் எப்படி செய்யணும் பார்க்குறோம். தேவையான பொருட்கள்: 200 கிராம் பச்சரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால், 50 கிராம் வெண்ணெய், 100 கிராம் தயிர், கல் உப்பு, 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. தண்ணியை வடிச்சிட்டு 1 டம்ளர் பால், 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர். ஒரு டம்ளர் பால், 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வைக்கணும். பாலும் தண்ணியும் விட்டாச்சு. பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக 1 ட்ராப் எண்ணெய், நல்லா குக்கரை மூடி நல்லா ஒரு 5 விசில் விட்டு நல்லா குழைய வேக வைக்கணும். ஒரு டம்ளர் பால், 3 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா சாதத்தை நல்லா குழைய வேக வச்சு சாதம் நல்லா குழைய வந்துடுச்சு. சாதத்துக்கு தேவையான உப்பு, நான் 1/2 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால், நமக்கு பால் எவ்வளோ தேவை. தாளிக்கிற கரண்டியை வச்சு நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, பெருங்காயம், உளுந்தம்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் எல்லாம் பிரிஞ்சிட்டு கட் பண்ணி வச்சுக்க 2 பச்சை மிளகாய் காய்ஞ்சி வச்சுக்கணும். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், தாளிச்சது சாதத்தில் பால் ஊற்றி வச்சுருக்கேன். அதை கொட்டிட்டு நம்ம உடனே சாப்பிட இருந்தால் 100 ml தயிர் ஊற்றணும். லேட்டாக சாப்பிட இருந்தால் 50 ml தயிர் போடணும். உடனே சாப்பிட இருந்தால் 100 ml தயிர். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி, கருவேப்பிலை,
வெண்ணெய் அவசியம் போடணும், 50 ml வெண்ணெய். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கல்யாண வீட்டு ஸ்டைல் தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.